வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப்ல ரொம்ப இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 7th ஹெவன் 7வது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற வால்பாறைக்கு தான் நம்ம போயிருப்போம். ஸோ அதோட 40 ஏர்பெண்ட் இருக்குது. ஸோ அதோட பியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி முன்னாடி போஸ்ட் பண்ண ஆலியா டேம் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அதை பார்த்துட்டு இது பார்க்கலாம், இல்லை இது பார்த்துட்டு அது பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கோச்சுக்காதீங்க, ஏன்னா 40 ஏர்பெண்ட் விண்டு அந்த இதுக்கு நான் டிரைவிங் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமாக வீடியோ வந்துச்சு. ஸோ அதுவே 1 மணி நேரம் வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி 20 minutes கொடுத்துருக்கேன். ஸோ அதே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா என்னால் எதை கட் பண்ணுறது எதை வைக்கிறதுன்னு சொல்ல, ஏன்னா அவ்வளோ அழகு. உண்மையாலுமே 7th ஹெவன், அதாவது 7வது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற வால்பாறையே தப்பே இல்லை. ஏன்னா உண்மையாலுமே அது சொர்க்குங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த அழகாக நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும். டாப் வியூலாம் பார்க்கும்போது அல்ட்ரா வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம என்னன்னா இப்போ மங்கி ஃபால்ஸ் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மங்கி ஃபால்ஸ் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு vlog-ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மங்கி வாட்டர் ஃபால்ஸ். அது பேர் பார்த்தீங்கன்னா கவியருவி வாட்டர் ஃபால்ஸ்னு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மங்கி ஃபால்ஸ்ன்னு தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆலியா டேம் பார்த்துட்டோம். ஸோ எங்கள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸு. 3 கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ இதோட வேறு மாதிரி இருக்குது, இதோட சரௌண்டிங்ஸும் வேறு மாதிரி இருக்குது. இது டெம்பிள் ஆஃப் கான்சியஸ் அறிவு திருக்கோயில். நமக்கு அறிவு இல்லை, அதனால் இதுக்குள்ளே நான் போக போகிறதில்ல. ஆனால் பொசுக்கு நம்ம சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா உண்மை அது தானே. புரியல சார், டிக்கெட் வாங்கணுங்களா? ஓகே ஓகே. பேக்கில் இருக்கு பாரு சார். யா புரியல. இதுவா 8926 சார், 2 பேர். ஆமாம் சார், 8926 TN 77. கேமரா இருக்கா? 130ங்களா? ஜிபே பண்ணிட்டுங்களா? அதான் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, அடல்ட் 2 அதுக்கு 60 ரூபா, கேமரா 1 அதுக்கு 50 ரூபா. அக்கா டோட்டலாக 130 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கி கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் வால்பாறை ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு வகையான பொள்ளாச்சி ஏரியா தான். இதுக்கப்புறம் தான் இந்த டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் வால்பாறை ட்ரிப்பே ஸ்டார்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேம் அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட டேம் இது அதே தான். வால்பாறைக்கு 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓ வேறு மாதிரி அங்கே வர குட்டி மினியலின் மாதிரி. நம்ம இப்போ அந்த இடத்துல தான் இருந்தோம் டிஆர்எஃப் கரெக்டாக. இப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கோம். இவர் போட்டிங்கில் இருந்தா தாத்தா. ஆனால் இந்த இடம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரோடே தெரியல தானே. அங்கேருந்து பார்க்கும்போது டிஆர்எஃப் இந்த மாதிரி இந்த வே இருக்கிறதே இங்கே தெரில. ஆனால் தெரியுது, நல்லா தெரியுது, செமையாக இருக்காடி. ஸோ இது மட்டும் இன்னும் வசதிகள் இல்லை, இன்னும் பல வசதிகள் இருக்குது. போக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ மறக்காம விளாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது ஃபுல்லாக வைல்ட் லைஃப் சேஞ்சுரியா. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உள்ளார வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரக்கு இருந்தால் டைகரை கூடயும் பார்க்கலாம். கவி அருவி இங்கே தான் நான் போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணி பண்ண மாட்டேங்குது. வாவ், ரைட் இதாண்டா மங்கி ஃபால்ஸு. அதுதான் பேர் மாற்றிட்டாங்களே. போயிட்டு போயிடுவோமா? ஆனால் போனால் குளிக்கணுமே. ஆமாம், எல்லா இடத்துக்குமே டிக்கெட் தான். சும்மா பார்த்துட்டு வரதுக்கு எதுக்கு? தெரியலையே. ஆஹா, வாய்ப்பு இல்லை. சரி மேலே போயிடலாம் அப்படின்னா. வரும்போது ஓப்பனில் இருந்தால் பார்க்கலாம்.
ஸோ டிஆர்எஃப் இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் டோல்கேட், அதாவது நீங்கள் அந்த என்ட்ரி இருந்துச்சுல்ல, அந்த என்ட்ரிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து மங்கி ஃபால்ஸ் ரீச் பண்ணிடுவீங்க. அது கவியருவின்றது ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம்னா குளிக்கிற மாதிரி இருந்தால் உள்ளே போகலாம். சும்மா பார்த்துட்டு வரதுக்கு பேசாமல் நம்ம மேலே போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் இப்போ கரெக்டாக மேலே போகிறோம். மேலே போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம டைம் இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்த்துருவோம். ஏன்னா ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்குது. நான் கூட ரொம்ப தூரம் நினச்சேன், ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம். டிக்கெட் முன்னாடி எடுத்துகிட்டு உள்ளார போகிறதா இருக்குது. ஆனால் போனால் குளிக்கணுமே, எனக்கு வந்து ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கேயே டைம் வேஸ்ட் ஆகிரும். இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் மேலே எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, வரும்போது பார்த்துப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மங்கி ஃபால்ஸ் ஸ்கிப்பு. ஸோ இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரால் டேம் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே போகணும். இங்கே ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸு நல்லா இருக்குல்ல, குளிக்கிறியா? கன்ஃபார்ம் காய்ச்சந்திரண்டி தம்பி, வியூ போடுற செம்மையா டே. வருது தண்ணி பாறையிலேருந்து ஊத்துல நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வருமா? டிஆர்எஃப் டோட்டலாக கிளைமேட் மாறுது அப்படியே. இப்போ எப்படின்னா கீழே வர வரைக்கும் கொஞ்சம் தான் லைட்டாக தான் சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ மேலே போக போக சில்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. பட் ஆனால் வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலும் அந்த வெயில் அடிக்கிறது தெரில, அந்த சில்னஸ் தான் அதிகமாக இருக்குது. ஊடி குளர்லாம் போகுது டிஆர்எஃப் கூலிங்காக. டிஆர்எஃப் இது வரைக்கும் நம்ம ஏறினது ஏர்பெண்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஏர்பெண்டே வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஏர்பெண்டே, பெரிய இருவாச்சி கொண்டை ஊசி வளைவு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம், அந்த அழிவு, அதாவது வந்து ஆலியார் டேம், அந்த ஆலியார் டேம் வியூ தெரியுது. இங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி போகுது. இது தானே ஃபஸ்ட் டைம் நீ வருது வால்பாறைக்கு? போடு. கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷமா இருக்க? 4 வருஷமா இருந்து இன்னும் நீங்கள் இருக்கிற வால்பாறைக்கு இன்னும் வரல. நீங்கள் போடு. இதுதாங்க பாய்ஸ் பசங்களோட இது. நிறைய பேர் இப்போ நம்மள மாதிரி தான். நம்மளோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்குமே 24 வயசாகிடுச்சு. 24 வயசாகி நம்ம இன்னும் எந்த ஒரு பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் ஆக பற்றி தெரியுது ஃபுல்லாக. ஐயோ, இந்த வியூ பாயிண்ட் நிறுத்திருக்கணுமே, போராட்டே இல்லாமல் போ. இங்கே பாருங்க, கரெக்டாக தெரியுதா ஃபுல் வியூ. நம்ம இந்த பாதியில் தான் இருந்திருக்கோம், அந்த பாதி வர கிடையாது. இப்போ நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கோம்டா, பாரேன். நாங்கள் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இங்கே இருக்கேன், என்னை தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நிற்கணும்னு பார்க்க முடியாது. ஏன்னா குறுகலான ஸ்பேஸில் வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு அடிக்கடி குறுக்கு போயிட்டு வரக்கூடாது. ஓரமாக நின்று பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, அதுவும் இல்லாமல். ஸோ இதுதான் ஓவரால் வியூ, பார்த்துக்கோங்க. வேறு மாதிரியா? இதுதான் ஆலியார் டேமோட ஓவரால் வியூ. ஸோ செகண்ட் பெண்டு மொத்தம் 40 ஏர்பெண்ட் இருக்குது டிஆர்எஃப். 40 ஏர்பெண்ட்ல இப்போ தான் செகண்ட் ஏர்பெண்டே நம்ம கிராஸ் ஆகிறோம். இன்னும் 38 இருக்குது. ஏ சக்தி, இப்போ நான் அப்படியே இங்கேருந்து பறந்தேன் என்னாவும். ஏய் அடி, நீ வாழ வேண்டிய ஆளு. உன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் நீ விளக்க மொத்தத்தை அடிக்கும். உன்னை விட்டுட்டு தான் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபீல் எனக்கு வருது, இங்கேருந்து பறந்து போல எப்படி இருக்கும், செமையா இருக்குல்ல? நல்லா தெரியுதுல்ல? இன்னும் மேலே போனால் இன்னும் கிளியராக தெரியும். இப்போதான் ரெண்டாவது ஏர்பெண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பார்த்துக்க. டிஆர்எஃப் தேர்ட் ஏர்பெண்ட், ப்ளூ பேர்ட் பி என்டையர் ஏர்பெண்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வியூ வேறு மாதிரி இருக்குது டிஆர்எஃப். நான் இருங்க நெக்ஸ்ட் ஏர்பெண்ட் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மலையில் அந்த சின்னதாக அந்த அழகு செடி மாதிரி இருக்குது, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸு. போகிறதுக்குள்ளே ஒரு யானையோ எலியோ பார்த்துடக்கூடாதா? 4வது ஏர்பெண்ட். ஏப்பா, ஆனால் ஃபஸ்ட் 2 ஏர்பெண்ட் தான் ஏற்காடு மாதிரி தானேடா. ஃபஸ்ட் ஏர்பெண்ட் ஏறுற மாதிரி இருக்கிறது தானே கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏறும்போது டக்கு டக்குன்னு கிராஸ் ஆகிட்டு போயிருந்தாட்டுக்கு. வால்பாறை இன்னும் 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தெரியுதுங்களா இந்த வியூவு? அந்த அந்த செடி, அந்த அழகு செடியுமே, அந்த அது புல்லு சொல்லப்போனால் அது. ஆனால் அது அது பூ மாதிரி இருக்குது பார்க்கும்போது நல்லா இருக்கு. வர்றா டே, வேற மாதிரிடா, நிப்பாட்டக்கூடாதுடா. மேலே போயிட்டுங்களா? ஸோ 2 செகண்ட் நிற்கலாமா? இல்லையா? கொத்தியாயத்தா ஓவரால் வியூ. இங்கேருந்து நம்ம வந்தாலே தெரியுதா கரெக்டாக? நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது இது பெருசாக தெரிஞ்சுது, ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது.
டியர் ஆஃப் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இங்கேருந்து இது கரெக்டாக 9th ஆர்பின் பண்ணிட்டு, பட் ஆனால் இங்கே நிற்கிறதுக்கு அலோடு இல்லை. ஆனால் நீங்கள் கீழே இருந்து ஒவ்வொரு டைம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஆலியா டேம்னு பார்த்தோமா, ஆலியா டேம்லேருந்து கரெக்டாக இந்த வியூ உங்களுக்கு. நான் அங்கேருந்து வீடியோகிராஃபர் எடுத்தப்போ நான் உங்களுக்கு ஓவரில் ஆட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. பட் ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது இவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிற்கிறதுக்கு அலோடு இல்லை, பைக் விட்டு இறங்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா இது வந்து டேர்னிங் பாயிண்ட் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பைக் நின்று பார்க் பண்ணி எல்லாம் பார்த்துருந்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் எட்ஜ் பாயிண்ட் வேறு, மலை எட்ஜ் பாயிண்ட்டு போடு தெரியுதா? இது கரெக்டாக எத்தனாவது ஏர்பன் தெரியுமா? 13வது ஏர்பன்மெண்ட்டு. இது கெட்டார்த்த பேசுறா, கொஞ்சம் உணர்ச்சி வச்சு போட்டுற மாதிரி. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ பாயிண்ட் தெரியுது உனக்கு. போயிட்டு வருது ஃபுல்லாக. அங்கே பார்த்தியா பண்ணுற அலும்பு பார்த்தியா? கொஞ்சம் அலும்பாது அவன் விட்டு ஏற்றிடுவான், பார்க்க மாட்டான். பார்த்துக்கு பஸ் எல்லாம் டேர்னிங்கில் இருக்கும்போது அவனுங்களாம் பிரேக் பிடிக்காது. ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு சொல்ல வேண்டியது தான். இவன் என்ன பண்ணான், டேரெக்டாக போய்ட்டு அங்கே போய் திரும்பணும் அவன். ஆமாம், அதுதான் மங்கி ஃபால்ஸு. டிஎஃப் நீங்கள் மங்கி ஃபால்ஸு காசு கொடுத்துலாம் பார்த்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது. இப்போ அந்த இடத்த நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம டேரெக்டாக மேலே இருக்கும். இப்போ நம்ம இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. இப்போ தான் 13வது ஏர்பன் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ 27 வரணும். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ அட்டைக்கட்டின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இது அளவு தான். இதுக்கப்புறம் இந்த ஏர்பின் பெண்டை வந்து தாண்டி ஒரு மலைக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலை இறங்க போகிறோம் இப்போது. ஸோ முன்னாடி 2 வண்டி போகுது, பின்னாடி ஒரு வண்டி வருது. முன்னாடி வந்து கேடிஎம்மும் R15 போயிட்டுருக்கு. பேக்கில் வந்து என்ன வண்டி வருது? என்எஸ்ன்னு நினைக்கிறேன். என்எஸ்ஐ தான். ஸோ அவங்க பாய்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்பாக போகிறாங்க. இந்த மாதிரி தான் நாங்களும் பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்குன்னு தவிர கடைசி வரைக்கும் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் இல்லை. ஆனால் இதே தனியாக வரதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீமாக வரதுக்கும் வேறு மாதிரி டிஎஃப் ஒரு ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு கலாய் ஒரு நிறையா இருக்கும். இப்போ நம்ம மட்டும் தனியாக போகணும்னு வச்சுக்க. இப்போ நானே தனியாக வந்தோம்னா வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். நான் பாட்டுக்கு வாயடிச்சு போய்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை, ஃபுல் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், புதுசாக இருக்கும் எல்லாமே. இந்த வே நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஹில்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறது. எலிஃபண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எலிஃபண்ட் தான் நல்லா தான் இருக்கும். இது பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த சைடில் இருக்கிறது. கம்பியாக ஊன வச்சு ரவுண்டு பாரு. அடி அதான் அப்படியே தள்ளி விடுற மாதிரி இருக்குது. எல்லாமே எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்களாட்டுங்களா? பீகாக் வேற மாதிரி. தோக்கடா வீடியோ ஃபோன் ஏறா. உட்காந்துடுறா வர வைக்க உடனே. வா அது ஆண்மயில் தான் போகலாம். எல்லாம் ஆண்மயில் தான் தொகை வரைக்கும்ல. தோகைலாம் கழட்டி விட்ருக்கு. உட்கார அதை இடையூறு பண்ணக்கூடாது. நீ ஏன் வண்டி விட்டு இறங்கின? சரி, அதை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் வேந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஆடுத்து போற? தோகை இருந்து விரிச்சு ஆடி இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். விட அட்லீஸ்ட் நம்மளுக்கு யானை தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் மயிலாச்சு கிடைச்சிது. சொல்ல முடியாது, திடீர்னு யானை குறுக்க வந்தாலும் வரதுக்கு வாய்ப்புட்டு. அதுக்கெல்லாம் சரியான டெக்னாலஜி தம்பி. பார்க்கறதா உருவம் பெருசுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத, அதுக்கு மூளையும் கொஞ்சம் பெருசு தான். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க யானை எப்படிலாம் பள்ளத்தில் இறங்கும்னு சொல்லிட்டு. முன்னங்காலை மட்டும் தேக்கிக்கும், பின்னங்காலம் அப்படியே இது விட்டுரும், சர்க்கஸ் போட்டு போகிற மாதிரி. கிளைமேட் டோட்டலாக மாறிடுச்சு, அந்த வியூ மாறிடுச்சு. அப்படியே டீ எஸ்டேட் இது ஃபுல்லாகவே இல்லை. எப்பறம் இது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்டா, கட் பண்ணி டீ தான்டா இது. இது வேற, இது ஓட்ட ஓரமாக இருக்கிறது அழகு செடி, இது டீ தான். அது பாரு வேறு பாரு எவ்வளோ பெருசு இருக்கு. அப்போ இந்த ரோடு தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்டு. அது நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க வரும்ல, ஃபோட்டோ நின்று எடுத்துக்கிட்டு இந்த கார் நல்லா வீடியோ எடுப்பாங்கள்ல.
ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் ஆஃப் வால்பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸில் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரீல்ஸ் எடுக்கிறது, ஸோ அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ எல்லாமே இந்த ஃபோட்டோ வியூ பாயிண்ட்னு சொல்லலாம், அண்ட் லாஸ்ட் வீடியோ பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய பேர் போகிற வழி இப்போ ஏன்னா இங்கேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். இந்தாண்ட மலையும் சரி இந்தாண்ட மலையும் சரி ஃபுல்லாக உங்களுக்கு டீ எஸ்டேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கும். ஸோ அதனாலேயே இங்கே நிறைய பேர் என்ன ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் இங்கே வாட்டர் ஃபால்ஸுன்றது ஃபால்ஸ்லாம் இல்லை, இந்த ஊர் பேர் தான் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஃபால்ஸ்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது இங்கே இருக்கிற இந்த போகிற வழியில் இங்கே ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், எல்லாமே நல்லா போடலாம் வேறு மாதிரி. ஸோ இந்த உள்ளார வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளார வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் அந்த குச்சி வந்து குத்தும் பாருங்கள், அப்படியே மடக்கும் குத்தும், நடந்து போக முடியாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கலாம், சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இந்த பார்த்தீங்களா இந்த குச்சிலாம் குத்துனுச்சுன்னா இது மாதிரிலாம் வெட்டி விட்ருக்காங்க. ஏன்னா டீ எஸ்டேட்ன்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி கட் பண்ணும்போது இதெல்லாம் கட் பண்ணி இருக்கிறதுனால அந்த குச்சி தூக்கிட்டே இருக்குது. ஐயோ. ஸோ பார்த்து வரணும், பார்த்து போகணும். ஸோ டிஆர்எஃப் ஸோ இந்த பிளேஸ் விட்டு நான் இதுக்கு மேலே கிளம்புறோம். ஸோ டேரெக்டாக இப்போ போயிட்டு நாங்கள் வால்பாறையில் தான் நிற்போம் நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்புறோம். ஸோ எப்படி எனக்கு தெரில, ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஃபோட்டோ ஷூட்டிங் நல்லா இருக்குது டிஆர்எஃப். ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு எல்லாமே நல்லாயிருக்கு வேறு மாதிரி. ஸோ நீங்கள் இருக்கிறதா தான் வால்பாறை தான் ஸ்பாட்டுக்கு நீங்கள் தாண்டி தான் போயவனே வந்து பார்த்து பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வால்பாறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர், அரை மணி நேரத்தில் போய் ரீச் சொல்லி போட்டிருக்கு. ஸோ வேறு மாதிரி டிஆர்எஃப் ஒர்த்து. இது வேறு மாதிரி, இது ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் ஆட்டுக்கு. சோலையார் டேம் 29 கிலோமீட்டர், வால்பாறை 16 கிலோமீட்டரு, தலனார் வந்து 10 கிலோமீட்டர். தலனார்னா எனக்கு என்னன்னு தெரில. இது ஒரு ஊர் எடுக்கடா தம்பி, இது என்ன ஊர்னு தெரியலையாண்ணா? காவற்கால்னு போட்டிருக்கு. இடம் பற்றியா வேறு மாதிரியா? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகிடணும், சம்பாரிச்சு இது மாதிரி ஒரு இடத்துல வாங்கி வச்சிடணும். வீக்கெண்ட் ஆனால் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்துடணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஜாலியாக. கரெக்டாக இப்போ 31வது ஆட் பண்ணி டிஆர்எஃப் 40ல் 31 கிராஸ் பண்ணுறோம். ஆனால் 31 வந்து 20 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மலை. அது 20க்கு மேலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் 23வது பெண்ட்லேருந்து ஒரு 2வது மலை ஏறுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிங்க. வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணோடனே நீங்கள் ஃபோட்டோ ஷூட், வீடியோஸ் ஏதாச்சும் எடுக்கிறதா தான் எடுங்க. பட் ஆனால் நாங்கள் அதிகமாக எடுக்கல, சும்மா கொஞ்சம் நேரம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் கேமராமேன் சரியில்லை, எங்கள் கலை இருந்தானே நேரத்துக்கு வளைச்சி எடுத்திருப்பான். ஆனால் கலையை மிஸ் பண்ணியிருக்கான்டா, கலையை மிஸ் பண்ணிட்டான். புரியுது. அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுபடி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம பசங்களே எடுத்துக்க, நம்ம பசங்களே இப்போ எல்லா இடத்துக்கும் வாங்க போகலான்னு சொன்னால் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை போயிட்டு தான் அவங்க நடப்பாங்க. அவங்க வரலன்னு நம்மளும் கோச்சக்கூடாது, நம்ம கூப்பிடலன்னு அவங்களும் கோச்சக்கூடாது. வீடியோ முன்னாடியே போட்டல, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கல, கோயம்புத்தூர் போனது தெரியாது வேறு மாதிரி டிஆர்எஃப். அற்புதமான பிளேஸு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் பசங்களாம் நீங்களாம் பிளான் பண்ணிங்கன்னா 2025 பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வாங்க. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க நிறையா பேர் இப்படி தான் பிளான் பண்ணி ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் அந்த கிளாங்கிலே ஒரு கருப்பாடு இருக்கும், அந்த கருப்பாடு பண்ணுறதால தான் எல்லாமே கடைசி வரைக்கும் பிளான் நல்லா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வேறு மாதிரி வேற மாதிரி தம்பி. இதுதான் இது டீ தோட்டம் வளர்ந்துருக்கு, கட் பண்ணாமல் இருக்காங்க அதிகம். அப்புறம் அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நல்லா தெரியுதா, அது கட் பண்ணியிருக்காங்க, இது வந்து கட் பண்ணாமல் இருக்கு, வளர்ந்துருச்சுன்னு கட் பண்ணாமல் இருக்காங்க. இதான்டா வால்பாறைன்றது. வால்பாறை போகிறதுக்கு இன்னும் கிலோமீட்டர்ஸ் இருக்கு, இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொரு வியூ பாயிண்ட் ஆட்டுக்கு 32 ஆர்பன் பெண்டு. எல்லா இடத்துலையும் நின்று போகிறோம்ல, 10 கிலோமீட்டர் தான் போயிடலாம்டா. ஃப்ரீ ஃபயர் காய்ஸ். ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தானே இருந்தோம். இந்த வியூ பாயிண்ட் காட்டுறதுக்கு அந்தாண்ட வியூ பாயிண்ட் காட்டுறது செம்மையாக இருக்கும் டேய்.
ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு எப்படின்னா வச்சுக்க, நம்ம ஆசைப்படுறோம் இங்கே வந்து வாழணும், வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு இதெல்லாம் வெறுப்பாயிடும். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு எங்கேயுமே போக முடியாது, டக்குன்னு எதுவுமே இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, படிக்கிறதுக்குனா வெளியே போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கிராமத்தியா நல்லதான் இருக்கு. இதுதான் இவங்க தினத்தொழில். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கூலி வேலைன்ற மாதிரி இவங்களுக்கு இதுதான் வேலையே. பார்த்தியா அவர் அந்த இந்த செட்டப் போட்டிருக்காரு பார்த்தியா, அவர் தான் ஓனர்ட்டுக்கு. இதுதான் கட்டிங் மிஷினு தெரியுதா அதில். இங்கே எல்லாமே ஹிந்திக்காரங்க தான்டா, தமிழ்காரங்க இல்லை. இப்போ இங்கேருந்து மேலே இருந்து தூக்கி போடுறாங்களாட்டுக்கு, உருண்டிட்டு வருது தெரியுதா. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் ஆகி ஒவ்வொன்றா வருதாட்டுக்கு. ஸோ இவங்களாம் ஐயோ நான் பெசாம சிட்டியில் இருந்துடலாமனு ஃபீல் பண்ணுவாங்க. சிட்டியில் இருக்கவங்களுக்கு இங்கே வரணும்னு ஆசை, இங்கே இருக்கவங்களுக்கு சிட்டியில் வாழணும்னு ஆசை. அதான் இதுதான் ஒரு மனிதனோட இயல்பு. ஆனால் இங்கே வாழதான் ரொம்ப கஷ்டண்டி. ஒரு வசதி இருக்காது, மழை பெஞ்சுதுன்னா கரண்ட் கட் ஆகிடும். கரண்ட் இங்கே போது இருக்காது இல்லையானு தெரில. 39th ஏர் பெண்ட், இன்னொரு 40th பெண்ட், ஒரே ஒரு பெண்டு தான் இருக்குது. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 9 கிலோமீட்டர் ரீச் பண்ணோம்னா, ட்ராவல் பண்ணோம்னா வால்பாறை ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து கூழாங்கல் நதிக்கு எங்கே எப்படி போகணுன்னு எனக்கு தெரில. ஸோ முதல்ல நம்ம அங்கே போவோம், அங்கே போயிட்டு கூடயும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை யாட்டாச்சும் கேட்போம். இதில் பார்த்தீங்கன்னா வால்பாறை பாலாஜி கோயில் மேலே நேராக போகுது, கேட்டு போயிடுவோமா? பாலாஜி கோயில் போயிட்டு அங்கேருந்து கூழாங்கல் ரிவர் வந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் இங்கே பாலாஜி கோயில் போயிட்டு கூழாங்கல் ரிவர் போகலாமா? சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஸோ அப்போ இப்படி தான் போகிறது பெஸ்ட்டு. சரி, சரிண்ணா.